சாப்பிட்டாச்சு, போங்க போங்க, இனிமே சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ரெடி ஆகணுமா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா அப்படின்னும் போதுதான் ஹீரோனுக்கு ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லி பயமாயிடுது. ரூமுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் வேலையா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவுக்கு டவல் பாத் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் லைட்டா ரொமான்ஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிறானா. ஐயோ இவன் என்னடா இன்னைக்குதான் இவனை பார்த்தோம், அதுக்குள்ளேயே நம்ம கிட்ட க்ளோஸா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுது. அப்பதான் அவன் சொல்றான், பாட்டி இங்க கதுவாண்டியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வந்துட்டு என் கூட கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி உண்மையாவே பாட்டியை நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்பாடா இவங்க 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா ஒன்னா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவன் அப்பா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் இது வரைக்கும், அவனுக்கு இன்னும் ஒரு ஃபேமிலி அமையணும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாட்டி போன உடனே சாரி என்ன தப்பா நினைச்சுக்காத, ஆக்சுவலா வந்து எங்க பாட்டி எனக்கு ஒரு ஃபேமிலி அமையணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்க கிட்ட இப்போதைக்கு நம்ம க்ளோஸா இல்லை அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னும் போது, அது மட்டும் இல்லாம நீ இந்த வேலையெல்லாம் செய்வேனா, இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ப்ரொஃபஷனலா நான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, என்னவா இருந்தாலும் நீ என்னோட புருஷன் தான், ஸோ நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடியல அப்படின்னா ஹெல்ப் பண்ணிக்கிறதுல தான் நம்மளோட உண்மையான அந்யோன்யமே இருக்கு. அதனால நீ அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காத, டெய்லி உனக்கு என்னென்ன செய்யணுமோ இனிமே எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு கார்டை கொடுத்து உன் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அவ என்ன சொல்றா அப்படின்னா, இவன் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் போல, இவன் வந்து பெரிய பணக்காரன்லாம் தெரியாது இல்லையா, நான் இந்த காசு எல்லாத்தையும் வந்து பயங்கரமா சேர்த்து வைப்பேன், நீ கவலையே படாது, உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பேன், நான் தண்ட செலவுலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.